தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் சார்பாக நடைபெற்ற இஃப்தார் விருந்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எளிய மக்களுக்கு ரமலான் பரிசு தொகுப்பினையும் உணவுப் பொருட்களையும் வழங்கினார். இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சருமான SM நாசர், தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான K நவாஸ்கனி, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சட்டமன்ற உறுப்பினரும் ஹஜ் கமிட்டி தலைவருமான அப்துல் சமத், சிறுபான்மை அணித்தலைவர் ஜோ அருண், துணைத் தலைவர் இறையன்பன் குத்தூஸ், தமிழ்நாடு வக்ஃப் வாரிய முதன்மை செயல் அலுவலர் தாரேஸ், வக்ஃப் வாரிய உறுப்பினர் மு ஆசியா மரியம், அரசு அலுவலர்கள், வாரிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பாங்கிற்கு பிறகும் அனைவரும் அமைதியாக காத்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வக்ஃப் வாரியத்தின் ஏற்பாட்டில் நடக்கின்ற இந்த சிறப்புக்குரிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் புனித ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுல உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய புனித ரமலான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரமலானுக்கு நாம் வாழ்த்து சொல்வதை பார்த்தா பல பேருக்கு கோபம் வரும். அதை பற்றியெல்லாம் நமக்கு கவனம் இல்லை. ரமலானுக்கு வாழ்த்து சொல்வது பல பேருக்கு கோபம் வருதுன்னா இன்னும் 100 முறை கூட மீண்டும் மீண்டும் ரமலான் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம். இன்றைக்கு வக்ஃப் வாரியத்தின் சார்பாக ரம்ஜான் நோன்புக்கு தேவையான தொகுப்புகளை இங்கே கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக 25க்கும் அதிகமான தர்காக்கள் அந்த பொருட்களை நன்கொடையாக கொடுத்திருக்கின்றன. அதற்கு அந்த தர்காவுடைய நிர்வாகத்திற்கும் அதனுடைய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் அரசு சார்பாக எங்களுடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவிலே இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் உங்களுடைய சொந்த வீடு போல இருக்கின்ற ஒரு மாநிலம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு என்று நாம் தைரியமாக சொல்லலாம். சிறுபான்மை மக்களுடைய மனதில் பெரும்பான்மை இடத்தை பிடித்த ஒரு அரசுன்னா அது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான். அதற்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் உணர்வும் பாசமுமே சாட்சி. திராவிட இயக்கத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்குமான உறவு இன்று நேற்று தொடங்கிய உறவு கிடையாது. பெரியவர் மறைந்த கண்ணியமிகு காகிதம் எழுத்தவர்களுடைய காலத்திலிருந்து திராவிட இயக்கம் இஸ்லாமிய மக்களோட உங்களுடைய அன்பை பெற்று செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக கலைஞர் அவர்கள் மீது அவர் மீது பெரியவர் காகிதம் எழுத்துக்கு அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய அளவு மரியாதையும் மதிப்பும் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முறையாக ஆட்சிக்கு வந்த போது மிலாது நபிக்கு விடுமுறை தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே உருது பேசும் முஸ்லிம் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் சேர்த்துக்கப்பட்டதும் கழக ஆட்சியில் தான். வக்ஃப் வாரிய சொத்துக்களை பராமரிக்க முதல்ல மானியம் ஒதுக்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் உருது அகாடமியை தொடங்கியது நம்முடைய அரசு. கண்ணியமிகு காகிதம் எழுத்தவர்களுக்கு நினைவாக மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கியதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு. காகிதம் எழுத்து மகளிர் கல்லூரியை உருவாக்கியதோடு ஆண்கள் கல்லூரிக்கும் இடமளித்தது நம்முடைய அரசு. இஸ்லாமிய மக்களுக்காக இவை அனைத்தையும் செய்தவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பொதுவாக சாதிகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுறது வழக்கம். ஆனால் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கிய ஒரே தலைவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை நீங்கள் மறக்க மாட்டீங்க. இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள் ஒதுக்கீட்டை வழங்கி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்படி கலைஞர் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு செய்த சாதனைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எண்ணற்ற திட்டங்களை இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றார்.
கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வகையான இஸ்லாமிய பள்ளிவாசல்கள், தர்காக்கள், கட்டடங்கள் புனரமைப்பு செய்யப்பட்டு இருக்கு. நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு சார்பாக நாகூர் சந்தனக்கூடு விழாவிற்கு 45 கிலோ சந்தன கட்டைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். அதற்காக தர்கா நிர்வாகிகள் அத்தனை பேரும் முதலமைச்சரை சந்தித்து நன்றி கூறினார்கள். அது மட்டுமல்ல, நாகூர் தர்காவிற்கு நேரில் வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தாங்க. அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் நாகூர் தர்காவிற்கே சென்று அந்த சந்தனக்கூடு விழா ஏற்பாடுகளை ஆய்வு செய்தோம். அது மட்டுமல்ல, நம்முடைய அரசு சார்பாக நாகூர் தர்காவை புனரமைக்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. முக்கியமாக ஹாஜிகளுக்கு மாதம் 25,000 ரூபாய் சிறப்பு நிதியில் இதுவரைக்கும் 3,13,00,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. முஸ்லிம் மாணவர்களுக்கு 12,17,00,000 அளவிற்கு கல்வி உதவித்தொகைன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இஸ்லாமிய மக்களுக்காக தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ரம்ஜானுக்காக பள்ளிவாசல்களுக்கு ஆண்டுதோறும் 10,000 டன் அரிசியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். சென்ற ஆண்டு 7,040 டன் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அது அதிகப்படுத்தப்பட்டு 8,000 டன் அளவுக்கு அரிசி வழங்க முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதன் மூலம் அரசுக்கு 18,42,00,000 ரூபாய் அளவுக்கு கூடுதல் செலவினம் ஏற்பட்டாலும் அதை விட எல்லாம் முக்கியம், இஸ்லாமிய மக்களுடைய மகிழ்ச்சியே எனக்கு முக்கியம் என்று இந்த உத்தரவை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று கூட நாகப்பட்டினத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டாங்க. ஹஜ் புனித யாத்திரை செல்லுகின்ற இஸ்லாமியர்களுடைய வசதிக்காக சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூர்ல ரூபாய் 65 கோடி மதிப்பீட்டில் ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இவ்வளவு திட்டங்களை இஸ்லாமிய மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள். நீங்களும் இந்த அரசுக்கு ஆதரவாக உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நலத்திட்ட உதவிகளை பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிப்பதோடு மீண்டும் அத்தனை பேருக்கும் என்னுடைய ரமலான் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வருகை தந்து சிறப்பித்த நம்முடைய மாநில துணை முதல்வர்களுக்கும் பயனாளர்களும் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.